வந்து இப்போ இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் 2 பேருமே இந்த கிராமம்னா நீங்கள் பக்கத்து கிராமம் இந்த சார் வந்து செந்தரை நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் 2 பேருமே இந்த ஒரே ரகத்தை வந்து நீங்கள் போட்டு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ரொம்ப இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ரகத்தை போட்டு அது வந்து சாருடைய எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து எனக்கு சிறுவமல்லேருந்து கொடுத்தாங்க ரொம்ப பெரியராஜன் ஒன்றாவது சாரோட வயலுக்கு வந்துருக்கீங்களா? பல வருஷமாக போட்டுருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அங்கே பாருங்கள் ஒரு ஆராய்ச்சி திறல் கூட வந்து போட்டிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆர்வத்தில் நம்மளுடைய ரகங்கள் வெளியில் வரத்துக்கு சார் வந்து நிறையா உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் அவரை வந்து பார்த்து ஒரு ஆர்வம் முடிஞ்சு நினைக்கிறீங்க சார். உங்களுக்கு வந்த மாதிரி விளைச்சல் வந்ததா அந்த நீங்கள் வந்து சிறுவமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து ஆசிரியர் வந்து ஏடிக்கு 59 ஆசிரியர் அதை நீங்கள் எவ்வளோ ஏக்கராவில் சாகுபடி பண்ணுவீங்க? 10 கிலோ கொடுத்துருந்தாங்க. சரி, 20 சென்டில் தனியாக போட்டு 9 மூட்டை வரும். அந்த பயிர் வந்து எப்படி நோய் தாக்குதல் மற்ற ரகம்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது? நல்லா வந்துது. நோய் தாக்கல் இல்லை, ஆயம் இல்லை, நல்லா இருக்குது. இந்த 59 தவிர வேறு ரகம் எதுவும் நட்டுருந்தீங்களா? ஏஎஸ்சி 16. ஏஎஸ்சி 16ஐயும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டில் எது பெஸ்ட்டு ரகம்? 59 பெஸ்ட்டு. 59 பெஸ்ட் ரகமாக தெரியும். மகசூலும் 16 விட உங்களுக்கு இது வந்து கூடுதலாக தான் தெரியும். கூடுதலாக. அதனால் வரக்கூடிய வருஷத்தில் வந்து இந்த 59 விவசாயிகள் மத்தியில் வந்து நல்ல ஒரு பாப்புலரைஸ் ஆகக்கூடிய ரகமாக இருக்குது. எல்லாருமே விரும்பக்கூடிய டிபிசியில் போட்டுருங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த நட்டதுக்கான செலவும் அந்த டிபிசியில் போட்டதுக்கும் வந்து சரியாக. இப்போ எப்படி சார் நீங்கள் இதெல்லாம் வந்து அடுத்த வருஷங்களும் இந்த விவசாயிகளை வந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் இருக்குது? இல்லை உங்கள் நெல்லை வந்து எல்லோரும் புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுங்க. ஆமாங்க. அதில் வந்து இப்போ எப்படி என்னென்ன கிராமத்து விவசாயிகள்லாம் இங்கே வந்து பார்த்தாங்க? இப்போ நான் இங்கே நட்டிருந்த ஃபீல்டை வந்து என்னுடைய கிராமம் செம்பரை, பக்கத்து கிராமமான தென்னியம், கோமாகுடி, ஆலங்குடியில் நல்ல ஒரு முன்னோடி விவசாயி இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டை பார்த்தாங்க. அந்த ஃபீல்டை பார்த்ததில் மற்ற ரகமும் நட்டிருந்தேன். 51, 55, 59 அவங்க எல்லா ரகத்தையும் பார்த்துட்டு 59 இந்த குருவப்பட்டத்துக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரகமாக இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு தேர்வு பண்ணி அறுவடை செய்த உடனே என்னுடைய நண்பர் மாணிக்கவாசகங்கிற ஒருத்தர் 2 மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டார். உடனே ஆலங்குடி மகாஜனத்தில் வெங்கட்ராமன் அவர் வந்து வானொலியிலலாம் அதிகம் பேசக்கூடியவர். அவரும் இந்த ரகத்தை வந்து பார்த்துட்டு அவர் ஒரு 2 மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டார். மீதி நெல்லை வந்து காய வச்சு அப்படியே வச்சுருக்கான். என் நண்பர் ஒருத்தர் வந்து சீட் ப்ராசஸிங் இது பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட அதை நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி அது பூராத்தையும் அப்படியே விவசாயிகள்கிட்ட விதையாக கொடுக்குறது மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து இந்த ரகம் வந்து குறிப்பாக அந்த மே மாதத்தில் தான் நாற்று விட்டு நட்டால் நல்ல விளைச்சல் வருது. அதுதான் வந்து கண்டுபிடிக்கும் கூட. இப்போ நீங்கள் 2 பேரும் அதே மேடம் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்த குருவப்பட்டத்துக்கு மட்டும்தான் அந்த 59ங்கிற ரகம் மட்டும் குருவப்பட்டத்துக்கு தான் அது சாலச்சிருந்தது. அதனால் மற்ற பட்டத்துக்கு போடாதீங்க, இந்த சயின்டிஸ்ட்டும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாகவே எடுத்து சொல்லிட்டாங்க. அதனால் நான் உங்கள் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சொல்லிடுவோம், நீங்கள் கோடையில் போடுறேன் அங்கே போடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குருவப்பட்டத்துக்கு அது நல்ல பெஸ்ட்டு ரகம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். நன்றி ஐயா.